சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம பிஏ இருந்துட்டு ரொம்பவே கோவமா இருக்காங்க. உடனடியா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா நீ உன் புருஷன்கிட்ட வெறும் துணியை மட்டும் நீ கொடுத்து அனுப்பியிருப்ப. அது மட்டும் இல்லை, கூட அந்த முத்துவும் வேற வந்திருந்தா. இங்கே பாரு, நான் ஒன்று கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல தான் போகிறேன். அதே மாதிரி என்னை பணம் கொடுக்கறதா சொல்லி ஏமாத்துறேன் உன் புருஷனையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ இருந்துட்டு ரோகிணியை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம ரோகிணி இருந்துட்டு, பார்த்தீங்களா மீனா, இதுக்காக தான் சொன்னேன் பணத்தை எப்படியாவது கொடுத்து கிருஷியை மீட்டு எடுத்துடலான்னு. ஆனால் முத்து தேவையில்லாத வேலையை பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்க, கிருஷுக்கும் பிரச்சனை, மனோஜுக்கும் பிரச்சனை, என் வாழ்க்கைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் நிலைமை என்னென்னு புரியுது, ஆனால் இப்போ கூட உன் வாழ்க்கையை பற்றி தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கல. உன்னை பற்றி மட்டும்தான் நீ யோசிப்ப. நீ நல்லா இருந்தால் போதும், மற்ற யார் எப்படி போனால் என்ன, உன்னை காப்பாற்றிட்டு இருக்கிற மாதிரி என்ன முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிஏ இருந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் நீ என்னை ஏமாத்திருப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மனோஜை வந்து கத்தியால் குத்த போகிறாங்க. மனோஜ் இருந்துட்டு அவங்க கிட்டே இருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஓடிட்டுருக்கிற போது ஒரு டாக்ஸி வந்து அவரை இடித்து தள்ளிடுது. அதனால் அவர் கீழே போய் மயங்கி விழுந்துடுறாரு. அதுக்கடுத்து தான் மனோஜை வந்து எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.